நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு புதிய நற்செய்தி மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான செய்தி என்னன்னு சொன்னா, சிலுவையின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்க போறோம். ஏன் இந்த தலைப்பு என்று சொன்னால், சிலுவை என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுடைய அது ஒரு புனித சின்னம் என்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. சிலுவை என்றாலே கிறிஸ்தவர்களுடைய புனித சின்னமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைய பேர் அதை மனதில் கொண்டு எங்கேயாகிலும் கட்டடங்கள் மீது, சபை கட்டிடங்கள் மீது சிலுவை வைத்திருந்தால் அதை பார்த்து அநேகர் நமஸ்கரிக்கிறத கும்பிடுறத நாம் பார்க்குறோம். பார்த்தாலே அதுக்கு ஒரு வணக்கம், ஒரு கும்பிடு சிலுவையை பார்த்துச்சு. ஆனால் சிலுவைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம். அது ஒரு ஆயுதம் தான். அதாவது ரோமர்கள் மாபெரும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக சிலுவை மரத்தில் அவர்களை ஆணி அடித்து கொலை செய்வது வழக்கமா இருந்தது. யூதர்களுக்கு ஒரு வழக்கம், அது கல்லிருந்து கொலை செய்வது. இந்தியர்களுக்கு ஒரு வழக்கம், பெரும் பாதகத்துக்குரிய குற்றவாளிகளை தூக்கிலிட்டு கொலை செய்வார்கள். சவுதி அரேபியிலாம் தலையை துண்டித்து தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இங்க ரோமர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சிலுவையில் அறைந்து ஒரு மனுஷனை கொலை செய்வது அவர்களுடைய வழக்கமா இருந்தது. ஆகவேதான் நாம் பார்க்கிறோமே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது வலது புறத்தில் ஒரு கல்லனும் இடது புறத்தில் ஒரு கல்லனுமாக 3 பேரை அன்றைக்கு தண்டித்ததை நான் பார்த்தேன். அது மிகவும் கொடூரமான ஒரு மரணம். சிலுவையில ஒருவரை ஆணி அடித்தார்கள் என்று சொன்னால் அவர்களை அடக்கம் செய்ய மாட்டாங்க. ஆகாயத்து பறவைகள் அவர்களை பட்சித்து சாப்பிட்டு விட்டு போய்விடும். அவர்களை அடக்கம் செய்யக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் ஒரு தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது போல அவரை கொண்டு அடக்கம் செய்யும்படியான அந்த வாய்ப்புகளை அந்த ரோம பேரரசு அது ஒப்புக்கொண்டது. இப்படி சிலுவை என்பது தண்டிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். இப்ப பாருங்களேன், உங்க பிள்ளைகளோ அல்லது உங்க பெற்றோர்களோ சிலுவையில கொலை செய்யப்பட்டிருந்தா, நீங்க அந்த சிலுவை கொண்டு உங்க வீட்டில் வச்சுக்கின்னு நீங்க அதை மதித்து நடப்பீங்களா? அதை சுடுகாட்டில் சுட்டுட மாட்டோமா? சுடுகாட்டில் எரித்திடுவோம் இல்லையா? ஒரு பாடையை கூட கொண்டு போறாங்க. ஒரு மனுஷனை அடக்கம் செய்வதற்கு பாடையில கூட்டிட்டு போறாங்க, தூக்கிட்டு போறாங்க. அவனை அடக்கம் செய்த பிறகு அந்த பாடையை கொளுத்தி விடுறாங்க இல்லையா? ஆக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால சிலுவை புனிதமாகவோ அதை ஒரு சின்னமாக நாம் வைத்து கொண்டு இருப்பது நம்முடைய அறியாமை, நம்முடைய மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான காரியமாக சிந்திக்க வேண்டியது இருக்கு. சற்று யோசித்து பாருங்களேன், நம்முடைய குடும்பத்தார் சிலுவையில மரித்தார்கள் என்று சொன்னால் நாம் அந்த சிலுவையை கொண்டு ரொம்பவும் நல்ல சிலுவைன்னு நாம் சொல்லுவோமா? அப்படி இல்லை. சிலுவை என்பது நீங்க மரணத்துக்கு பிற்பாடுதான் சிலுவை குறித்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, மரிப்பதற்கு முன்னதாகவே சொல்லுவார், சிலுவை என்பது பாடுகளுக்கு நிகரான ஒன்று, பாடுகளை கற்றுக் கொடுக்கக்கூடியது. சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நாமத்தின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை சகித்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்றார். இயேசு கிறிஸ்து வந்தாரு, அந்த சிலுவனுடைய அந்த எடை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 136 கிலோ எடை. அது அவர் சுமந்த சிலுவை ஏறக்குறைய 136 கிலோ. பவுண்டு கணக்கில் சொல்லணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 300 பவுண்டு எடை உள்ள சிலுவையை அவர் சுமந்து கொண்டு வந்தார். அது கொல்கொதா மலையோட அன்றைக்கு அவர்களே விட்டுட்டாங்க. அதுல இன்னும் எத்தனை பேரை கொலை செய்தார்களோ நமக்கு தெரியாது. அது உங்களுக்கு விலங்குதான் இல்லையே தெரியல. மீண்டும் ஒரு நபர் பாவம் செய்திருந்தால், அந்த ரோம பேரரசு விரோதமான காரியங்கள் செய்திருந்தால், இவர் சுமந்த சிலுவையை இன்னொருவர் கொடுத்து அவரையும் அதில் அறைந்திருப்பார்கள். புரியுதுங்களா? இப்போ
சிலுவை என்பது கிறிஸ்துவுடைய சின்னம் அல்ல. ஆனா சிலுவை குறித்து நம்முடைய ஆண்டவர் மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல அவருடைய மரணத்துக்கு முன்பாக சொல்லி இருப்பாருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா பாருங்க, 10:38 நான் வாசிக்கிறேன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ இன்னும் சிலுவை மரத்துக்கே இவர் போகலையே, சிலுவையில மறிக்கலையே. சிலுவை குறித்து சொல்லுகிறாரு அப்படின்னா சிலுவை குறித்து தானே கிடையாது, இது அந்த பாடுகளை குறித்து பேசுகிறார். பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியது இருக்கு. இந்த உலகத்தார் அப்படி பாடுகளை பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அநேக பாடுகளும் கஷ்டங்களும் வந்தாலும் அவரை விட்டு பின்வாங்காதபடி அவரை பின்தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்றார். இதுல நம்ம 16:24வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். சிலுவைக்கு முன்னதாக சொல்லப்பட்ட வசனங்கள் இவைகள் எல்லாம். அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தாரு. அவருக்கு 12 சீஷர்கள் இருந்தார்களே. அப்ப இயேசு கிறிஸ்துவோட 13 சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேம், சமாரியா, கப்பர்நகும், இன்னும் பல இடங்களுக்கெல்லாம் போனாரு. அப்ப இந்த 13 பேரும் 13 சிலுவை தூக்கிட்டு போனாங்கன்னு அர்த்தமா? அதுக்கு யோசித்து பாருங்களேன். சிலுவை என்று சொன்னால் உலகத்தால் வரக்கூடிய பாடுகளை குறித்து பேசுறார். அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், அவனுக்கு இந்த உலகத்தின் ஆசைகள் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நித்திய ஜீவனுக்கான காரியங்களை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்தால் வரக்கூடிய பாடுகளை சகித்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். நிறைய உபத்திரங்கள் வருது. இயேசு கிறிஸ்து இப்படி சிலுவை குறித்து சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா பாருங்க, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க கவனமா கேளுங்கள். அப்போஸ்தலர் 14:22 கவனியுங்கள். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த உபத்திரவங்களை சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய சபையில நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அநேக உபத்திரவங்கள் வழியாக இந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இந்த உபத்திரவங்களை, பாடுகளை தான் சிலுவை என்று சொல்றாரு. சிலுவை என்று சொன்னால் அதற்கு பாடுகள், உபத்திரவங்கள் என்று பொருள். நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஒருவர் ஒரு கட்டிடத்தை கட்டிவிட்டு சபை கூடக்கூடிய கட்டிடமாக அதை நினைக்காம அது ஆலயம் என்று சொல்லி அது மேல ஒரு சிலுவை வைத்து விட்டு அதுக்கு டெக்கரேஷன் பண்ணி இரவுதோறும் ரெட் லைட் எரியிற மாதிரி அதுக்கு ஒரு லைட்டை போட்டு வச்சு உன் பையனும் உன் தகப்பனும் அந்த சிலுவையில மரித்திருந்தா நீ அதை கொண்டு வந்து நீ கட்டி இருக்கிற சர்ச் பில்டிங் மேல வைக்குவியா? சபை கட்டிடத்தின் மீது வைப்பியா? நீ அங்கே சுட்டி எரிக்க மாட்டோம் நாம அந்த சிலுவையை. இல்ல, யோசித்து பாருங்களேன். சிலுவை முக்கியம் இல்லை, சிலுவையில் மரித்த ஆண்டவர் முக்கியம். ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்லுவார் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பவுல் இவ்விதமா அங்க சொல்லியிருப்பார். கவனிங்களா, ரொம்ப அற்புதமான வசனம். 18 வாசிக்கிறேன், கவனிங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கு. சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம்னா என்ன? எனக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, சிலுவை பற்றிய உபதேசம் என்று சொன்னால் அந்த ஒரு குட் ஃப்ரைடே என்று ஒரு பண்டிகை ஒன்று ஆச்சரித்து கொண்டு சிலுவையில் பேசின 7 வார்த்தை நான் பேசுகிறேன் என்று சொல்லி, முதலாவது அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதவர்கள். இதுக்கு ஒருத்தர் பிரசங்கியாரு.
தேவன் அவரை கைவிட்டதை குறித்து அவர் பேசிட்டு இருக்காரு. அதுல உனக்கு எனக்கு என்ன இருக்கு? இரண்டாவது கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயின்னு சொன்னா, அந்த கல்லனுக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கா? அந்த ஆசீர்வாதம் அதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன காரணத்துக்காக அதை எடுத்து பேசிட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்து மரண தருவாயில ஒரு சிலருக்கு அந்த அனுக்கிரகத்தை கொடுத்தார். அவரை தண்டிக்கிறவர்களை மன்னித்தார். பக்கத்துல விசுவாசித்தவனுக்கு இன்றைக்கு நீ பரதேசில் என்னோடு கூட இருப்பாயின்னு சொன்னார். அவருக்கு அன்பா இருந்த சீஷனை அழைத்து, மரியாள் அங்கு இருக்கும்பொழுது உலக பிரகாரமான தாயா இருந்த அவர்களை பார்த்து, அதோ உன் மகன். சீஷனை பார்த்து, இதோ உன் தாய், இது முதல் நீங்க இருவரும் ஒன்றாயிருங்கள் என்று சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னாரு. நாலாவது மிக துக்கத்தோடு அவர் பேசின ஒரு வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபத்கானி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தேவனிடத்தில் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஐந்தாவது தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். அந்த மரண தருவாயில இப்ப கூட யாராவது சாகும்போது நம்ம அவங்கள பார்த்துட்டு அவங்க மூச்சு இறைக்க பேசிட்டு இருந்தாங்கன்னா, சாகிற தருவாயில அவங்கள தண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு கடைசி தண்ணி அது. சில தண்ணி குடிக்கும்போது செத்து போயிடுவாங்க. ஆறாவது சொன்னாரு, முடிந்தது என்றார். ஏழாவது, என்னுடைய ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னாரு. முடிந்தது என்னாரு? என்ன முடிந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்தின் எல்லா சட்டத்திட்டங்களையும் நிறைவேற்றி முடித்தேன் என்று சொன்னார். நியாயப்பிரமாணத்தை முடித்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார. நீ அதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன அர்த்தத்தை வைத்து நீங்கள் பேசிக் கொண்டு இருக்கிறீங்க? நியாயப்பிரமாணம் முடிந்தது என்ற அந்த நினைவோடு நீங்கள் பேசுறீங்களா? இன்னும் தெரியவே தெரியாதே உங்களுக்கு. பழைய ஏற்பாடு என்ன, புதிய ஏற்பாடு என்ன, எதனால ரட்சிப்பு இருக்கு, இது அறியாம 7 வார்த்தைகளை பேசினார் என்று சொல்லி பகல் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு கஞ்சியை ஊத்தி, இல்லையா, துக்க கஞ்சி கடைசி சாப்பாடு இயேசு கிறிஸ்துவ போடுறது. என்ன இது? எவ்வளவு அக்கிரமமான காரியங்கள். மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரு. உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு வருஷம் தேவசம் பண்ணி கஞ்சி ஊத்திட்டு இருப்பீங்களா? இது நியாயமா? இது சரியான காரியமா செய்து கொண்டிருக்கிறது? இது எப்படி வேதத்தின்படி சரியாகும்? உயிரோடு இருக்கிறவருக்கு ஆண்டுதோறும் துக்க கஞ்சி ஊற்றுகிறேன் என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்க. யாரையும் நாம் குற்றமாக பேசவில்லை. நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். பிரியமானவர்களை, அவரை நினைவு கூறுவது என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? என்னை நினைவு கூறுவதா இருந்தால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். ஞாயிறு தோறும் அப்பம் விட்டு திராட்சரசத்தை பானம் பண்ணும்போது என்னை நினைவு கூறுவதற்கு சமமா இருக்கிறதுன்னு அவர் சொல்லும்போது, அதை விட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அவருக்கு கஞ்சி ஊற்றி காரியம் பண்ணின்னு இருக்கிறாங்களே, இது நியாயமா? இது யோசிக்க வேண்டாமா? இதுதான் சிலுவையின் உபதேசமா? எங்க சொல்லியிருக்காரு? சிலுவையின் உபதேசம் என்று சொன்னால், சிலுவையில் ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து உலக மக்களுடைய பாவங்களை நீக்கும்படியாக ரத்தம் சிந்தினாரே, அதை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்றார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23 நீங்கள் கவனியுங்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். நோட் பண்ணிக்கங்க, சிலுவையை உபதேசிக்கவில்லை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்ன பிரசங்கித்திருப்பாங்க? நமக்கு தெரியுமா தெரியாதா? சுவிசேஷம் அங்கிருந்து தானே வெளிப்படுது. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார, அதை குறித்து சொல்லி ஒருவனுக்கு ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும். சிலுவை குறித்து சொல்லிக்கிட்டு அது புனிதமானு சொல்லிட்டு நீண்ட அங்கிகளை அணிந்து கொண்டு பெரிய பெரிய சிலுவை கழுத்துல மாட்டிக்கணும், ஊர்வலம் வர்றது இல்லை. சிலுவை என்பது நம்முடைய புனித சின்னம் கிடையாது. அதை கழுத்துல மாட்டிக்கிறது, இல்லைன்னா காதுல மாட்டிக்கிறது, சர்ச் பில்டிங் மேல வைக்கிறது, வீட்டு மேல வச்சுக்கிறது. ஜபம் பண்ணும்போது சிலுவை போட்டு இவர் ஜபம் பண்ணுவார். யோசித்து பாருங்கள். சிலுவை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த ஒரு ஆயுதம்.
இந்தியாவில் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்திருந்தா தூக்கில் தானே மாட்டியிருப்பாங்க. அப்போ தூக்கு கயிறு எல்லாரும் கழுத்தில் மாட்டின்னு திரிஞ்சு நின்றுருப்பீங்களா? என்ன இது? ஒருவேளை சவுதி அரேபியாவில் அவரை கொலை செய்திருந்தால் தலையை துண்டித்திருப்பார்களே. அப்போ அந்த கத்தியை கழுத்தில் மாட்டின்னு சுற்றிட்டு இருப்பீங்களா? சற்று யோசித்து பார்க்கணும். அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் இரும்பு சேரில் உட்கார வச்சு கரண்ட் வச்சிடுறான். அப்போ அந்த சேரை கழுத்தில் மாட்டின்னு சின்னதை தூங்கிட்டு இருப்பாங்களா? அவங்க கழுத்தில் மாட்டிட்டு திரிவீர்களா? இல்லை, யோசிங்க. உபதேசத்தை கை கொள்ளுங்கள். அவர் என்ன சொன்னார்? புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன போதித்து இருக்கிறார் அதை குறித்து பார்க்க வேண்டும். அவன் பிரியமானவர்கள், அன்பு தேவனுடைய சொன்ன இந்த அற்புதமான வேலையில இன்னும் சிலுவை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு. சிலுவை என்று சொன்னால் சிலுவை நீங்க உங்களுடைய மனக்கண்களில் பார்க்கக்கூடிய இல்லை நேரில் பார்க்கக்கூடிய கட்டை அல்ல. அது பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், அதை தான் சொல்லுகிறார் சிலுவை என்று சொல்லி. சிலுவை என்று சொன்ன மெட்டீரியல் கிடையாது. ஆகவே நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்தால் வரக்கூடிய சாத்தானால் வரக்கூடிய போராட்டங்களை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு சிலுவையின் அர்த்தம். 12 பேரும் இயேசு கிறிஸ்துவோட 13 பேரும் சிலுவை கழுத்துல மாட்டின்னு சுத்தின்னு தெரியல. பாரமான 136 கிலோ சிலுவை 12 பேரும் செஞ்சுட்டு இழுத்துன்னு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? அப்படியா இருந்தார் அவர்? அதனால இதெல்லாம் சிந்திங்க, யோசிங்க. சிலுவை என்பது நம்முடைய ஆண்டவரை கொலை செய்த ஒரு ஆயுதம். அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு வருத்தமா இருந்தா நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கேனே. அது கொலைக்கு சம்பந்தப்பட்ட ஆயுதம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் அந்த சிலுவை மரத்தில் மரித்திருக்க மாட்டார். ரோமர்கள் தண்டிக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அன்றைய தினத்துல 3 பேரை பார்த்துட்டுமே. இயேசு கிறிஸ்து இடதுபுறத்தில் ஒரு கல்லன், வலதுபுறத்தில் ஒரு கல்லன், அங்கே 3 சிலுவை இருக்கு. அவர்கள் மரித்ததுமே ஆகாயத்த பறவைகள் அவர்களை பட்சித்து சாப்பிட்டு விட்ட பிறகு மீண்டும் ஒருவரை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சிலுவை மரங்களை எடுத்து அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஞானி, ரொம்ப அறிவாளின்னு சொல்லிட்டு நீங்க வீம்பா இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. தூக்கி எறிய வேண்டும். இந்த வசனம் நிச்சயமாக நம்மை கடைசி நாள் நியாயந்து இருக்க போகிறது. அவர் சொன்ன வசனம் என்ன சொல்லியிருக்காரு? நித்திய ஜீவனுக்கான காரியம் என்ன? பரலோகம் போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் கூட ஒன்றும் புரியாதபடிக்கு இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்களைப் போல பண்டிகைகளை கொண்டாடி கொண்டு இல்லையா, எவ்வளவு அநாகரிகமா இருக்கு. நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்றோமே. அவன் சொல்லிக்கிற பேருக்கு நான் ஆவிக்குரிய சபைன்னு சொன்னேன். ஆவிக்குரிய சபையில ஆவிக்கு எப்படி பண்டிகை வரும் அவங்களுக்கு? இல்லையா? புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். சிலுவை என்பது பாடுகளை அங்கு காட்டுகிறது, உபத்திரவங்களை காட்டுகிறது, போராட்டங்கள் மத்தியில அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். அதை புரிந்து கொண்டு நிச்சயமாக பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தார் சிலுவையில மரித்திருந்தால் நீங்கள் அந்த சிலுவையை உங்க வீட்டில இது புனிதமானது என்று சொல்லி எடுத்துக்கொண்டு வந்து வீட்டுல வைப்பீங்களா? இயேசு கிறிஸ்து மரித்த அந்த மரத்தை மாத்திரம் உனக்கு புனிதம் என்று சொல்லுகிறாயே, உனக்கு ஒரு சட்டம் அவருக்கு ஒரு சட்டமா? அதை புரிந்து கொண்டு வாழுங்கள். இந்த அற்புதமான வேளையில ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொன்னதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை கேட்டு உணர்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தின்படி வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்று பார்த்து ஒரு சுத்தமான ஒரு தொழுகை செய்ய நீங்கள் பிரயாசப்படுங்கள். நீங்கள் இங்கே அருகாமையில் இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த செய்தி கேட்கிறவர்கள் இங்கே அடியார்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சரியாக வெட்டுவானம் பகுதியில் 9 மணியிலிருந்து 11 மணி வரையிலும் இங்கே தொழுகை நடக்கிறது. எங்களுடைய தொடர்புக்கான நம்பரையும் அதில் நாங்கள் பதிவு செய்கிறோம். இங்கே தேவனை உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நல்ல செய்தி மற்றவர்களுக்கு சொல்லுங்க. உங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டாம், மற்றவர்களுக்கு சொல்லுங்க. பொறுமையை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக அடியனுக்காக நீங்கள் செபியுங்கள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு செய்தியின் மூலமாக உங்களை சந்திக்க அடியன் விரும்புகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.